வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, ஆள் பாதி ஆடை பாதி என்று சொன்னார்கள். ஏன் என்று உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இந்த காலத்தில், குறிப்பாக இந்த கலியுகத்தில் ஆள் அவர்களின் தராதரம் தகுநிலை எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் அவர்கள் போட்டிருக்கும் உடைக்கு மரியாதை, அவர்கள் எது போன்ற உடை போட்டுள்ளாரோ அந்த உடைக்கு ஏற்ற மரியாதை தான் இப்பொழுது இந்த கலியுகத்தில் எல்லோரும் கொடுக்கிறார்கள். எல்லோரும் அதைதான் பின்பற்றுகிறார்கள். இதிலிருந்தே உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆடை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று. ஆம், இந்த ஆடைகள் உடுத்துவதினால் நமக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள், லாபம் மற்றும் பயன்கள், இப்படி எது வேண்டுமானாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் உடைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். நீங்கள் உடுத்தும் உடையை மற்றவர்கள் பார்த்த உடனே உங்களை தெரியாதவர்கள் கூட, வணக்கம், வாங்க, நல்லா இருக்கீங்களா, உடை நன்னா இருக்கே, எங்கே எடுத்தீர்கள் என்று அவர்களாகவே வழிய வந்து உங்களிடம் பேசுவார்கள். அப்போ அந்த அளவிற்கு ஆடைக்கு முக்கியத்துவம் உண்டு. அந்த ஆடையை பற்றி தான் இந்த பதிவுகளில் நாம் பார்க்க போகிறோம். எவ்வாறு இந்த ஆடைகள் உங்களுக்கு உதவப் போகிறது, எந்த ஆடைகள் உடுத்தினால் உங்களுக்கு என்ன பயன், எந்த நாளுக்கு எந்த உடை உடுத்த வேண்டும் என்பதை பற்றிலாம் மிக விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளே, நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மற்றும் உறவுகள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரிடமும் நமது சேனலை எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் நிறைய நற்காரியங்களும் உதவிகளும் செய்து கொண்டு வருகிறோம். ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயத்தின் வழியாக, இந்த நிறுவனத்தின் வாயிலாக நாம் செய்யக்கூடிய அத்துணை நல்ல காரியங்களிலும் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் நமது சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த ஆடை உடுத்துவதை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால், நீங்கள் ஆடைகளை எப்படி உடுத்த வேண்டும் என்பதை பற்றி முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது, வாரத்தில் 7 நாட்கள், இந்த 7 நாட்களிலும் 7 வகையான ஆடைகளை நீங்கள் உடுத்த வேண்டும். அது என்னென்ன ஆடைகள்? அந்த ஆடைகளை நாம் உடுத்தினால் நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் இருக்குமா என்று நீங்கள் கேட்கக்கூடிய ஆவலும் ஆர்வமும் எனக்கு புரிகிறது. சொல்கிறேன். ஒரு பாடலில் கூட சொல்வார், நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும், அப்படி என்று ஒரு பாடல் வரிகள் இருக்கும். அப்போ நீ உடுத்தியிருக்கும் உடை, அதில்தான் உனக்குண்டான மரியாதைகளும்
புகழ், கௌரவம் அத்தனையும் அந்த ஆடையை வைத்துதான் உங்களுக்கு கிடைக்கும் என்பது தெளிவாக உங்களுக்கு புரியும். சரி, நாம் இந்த 7 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளுக்கும் எந்தெந்த உடைகள் நாம் அணிய வேண்டும், அதாவது போட வேண்டும் என்று பார்த்தீர்களேயானால், முதலில் வாரத்தில் 7 நாட்கள், 7 நாட்களுக்கு உண்டான தெய்வங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும். கிரகங்கள், தெய்வங்கள், கிரகத்தை ஆட்டுவிப்பவர்கள் தெய்வம். இப்போ கிரகம் தெரிந்தாலே போதும், தெய்வம் உங்களுக்கு பலனளிக்கும். இப்போ 7 நாட்களுக்கும் 7 கிரகங்கள். முதல் நாள், வாரத்தின் துவக்க நாள் ஞாயிறு. இப்போ ஞாயிறு யாருக்கு உரியவர் என்று கேட்டீர்கள் என்றால், சூரிய பகவானுக்கு. சூரிய பகவானுக்கு உகந்த நாள் ஞாயிறு. சூரியன் இயற்கையாகவே அன்று பலம் பெறுவார். மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் பலம் கூடுவதால் வெயிலின் தன்மையும் அதிகமாக இருக்கும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்கள் அவருடைய அனுகிரகம் பெறுவதற்காக நீங்கள் என்ன ஆடை உடுத்த வேண்டும் என்றால், ஆரஞ்சு நிறம், ஆரஞ்சு நிற ஆடை. அந்த நிறத்தில் நீங்கள் ஆடை அணிந்தீர்கள் என்றால் அந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். சூரியனின் நிறம் ஆரஞ்சு நிறம் அல்லவா? அதனால் அந்த ஆரஞ்சு நிறத்தில் அன்று நீங்கள் ஆடை அணிந்தீர்கள் என்றால் அன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்த நாள் திங்கள், சந்திர பகவானுக்கு உகந்த நாள். சந்திரன் என்பவர், அவருடைய நிறம் என்ன? வெண்மை. இப்போ வெண்மை நிற ஆடை திங்கட்கிழமை அன்று நீங்கள் அணிவதால் அந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும். செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானின் நாள். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளுக்கும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று கிரகத்தினுடைய பெயர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்தந்த நாளில் அந்தந்த கிரகங்கள் ஆளுமை நடத்தும். அந்த கிரகத்தினுடைய பலம் அன்று அதிகரிக்கும், அதிகமாக நமக்கு கிடைக்க பெறும். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு அன்று அதிகமாக பூமியில் விழும். அதனால்தான் அந்தந்த நாளுக்கும் அந்தந்த கிரகத்தின் பெயர்கள் நம் முன்னோர்கள் சூட்டியுள்ளனர் சாஸ்திர நியதிப்படி. அப்போ செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிற ஆடை. செவ்வாய்க்குரியவர் இரத்தக்காரகன், அவரின் வண்ணம் சிகப்பு. சிகப்பு நிற ஆடை அன்று அணிய வேண்டும். சிலர் சொல்வார்கள் பச்சை நிற ஆடை, ஏனென்றால் செவ்வாய் முருகப்பெருமானின் அனுகிரகம், அதனால் பச்சை நிற முருகனுக்கு பச்சை அப்படி என்றெல்லாம் சிலர் சொல்கிறார்கள். அதை கேட்டெல்லாம் நீங்கள் ஏமாற வேண்டாம், பொருட்படுத்தவும் வேண்டாம். செவ்வாய்க்கு செந்நிற ஆடை அணியுங்கள், அந்த நாள் சிறப்பாக இருக்கும். புதன்கிழமை, புதன்கிழமை யாருக்கு உகந்த நாள் சொல்லுங்க? உங்களுக்கே தெரியும். பெருமாள் விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாள். அது இன்னும் ஒரு சிறப்பு. மீனாட்சி அவர்களின் நாளும் அன்றுதான். அதனால்
அன்று நீங்கள் பச்சை நிற ஆடை உடுத்த வேண்டும். பச்சை நிற ஆடை உடுத்தினீர்கள் என்றால் புதன்கிழமை அன்று உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை செயல்களும் சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் அமையும். வியாழக்கிழமை வியாழக்கிழமை பார்த்தோம் என்றால் குரு பகவானின் நாள். குரு பகவானின் நாள். இந்த குரு பகவான் உங்களுக்கு மஞ்சள் நிற வர்ணத்திற்கு சொந்தக்காரர். நான் எல்லாம் கிரகங்கள் மட்டும்தான் சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த கிரகத்துக்கு தெய்வங்களாக இருக்கக்கூடியவர்களும் சொல்லி கொண்டு வருகிறேன். அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். குரு பகவானுக்கு மஞ்சள் நிறம். வியாழக்கிழமை அன்று நீங்கள் மஞ்சள் நிற ஆடை உடுத்த வேண்டும். அல்லது அவர் பொன்னுக்கு சொந்தக்காரர். அதாவது பொன் என்றால் நகை, தங்கம். தங்கம் நிறம், அந்த நிறத்திலும் நீங்கள் ஆடை உடுத்தலாம். மஞ்சள் நிறம் பிரதானமானது, தங்கம் நிறம் அதற்கு அடுத்தது. இப்படி வியாழக்கிழமை நீங்கள் எதை உடுத்தீர்கள் என்றால் அன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்று யாருக்கு உகந்த நாள்? சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள். அவருடைய வர்ணம் பால் வெண்மை, பியூர் வெண்மை. ஐயா, சந்திரனுக்கும் நீங்கள் வெண்மை சொன்னீர்கள், சுக்கிரனுக்கும் வெண்மை சொன்னீர்கள். அதாவது நூலில் உள்ள வெண்மை சந்திர பகவான், பட்டில் உள்ள வெண்மை சுக்கிர பகவான். கிளார் அடிக்கணும், டால் அடிக்கணும், அப்படியே பளிச்சுன்னு பிரைட்டா அப்படியே பந்தாவா ஆடம்பரமா இருக்கணும். அந்த ஒயிட் அது சுக்கிர பகவான். அரசியல்வாதிகள் எல்லோரும் அணிந்திருப்பார்கள். பார்த்தீர்கள் என்றால் அவ்வளோ பிரைட்டாக அப்படி இருக்கும். அந்த ஆடைகள் அத்துணையும் சுக்கிரனின் ஆதிக்கம். அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் சுக்கிரனின் ஆதிக்கம் கட்டாயமாக இருக்கும். இல்லாவிட்டால் அரசியலில் அவர்கள் ஈடுபட முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சனிக்கிழமை. சனிக்கிழமை சனி பகவானுக்குடைய நாள். சனி பகவானுடைய நாள் சிலர் இதில் குழப்பம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். கருப்பு ஆடை என்கிறார்கள், நீல நிற ஆடை என்கிறார்கள். எது சரி என்று கேட்டீர்கள் என்றால் நீல நிற ஆடை. சனி பகவான் நீல நிற வண்ணத்தில் தான் இருப்பார். ராகு பகவான் தான் கருப்பு நிறத்தில் இருப்பார். அப்போ நீங்கள் நீல நிற, அதாவது கருநீலம். நீலத்தில் 3 வகை உள்ளது. வான நீலம், கடல் நீலம், கருநீலம் அப்படின்னு சொல்லி 3 நீலம் இருக்கு. இதுல நீங்க கருநீலம் தான் சனி பகவானின் நீலம். இந்த கருநீலம் ஆடையை சனிக்கிழமை உடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு சனிக்கிழமை சிறப்பாக அமையும். அதே போல ஞாயிறு ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதுல எல்லோருக்கும் 7 கிரகத்திற்கும் 7 நாள் சொல்லியாச்சு. மீதம் இருக்கிற 2 நாள், அதாவது 2 நாள் என்றால் 2 கிரகங்கள் யாருன்னு தெரியுதுங்களா? ராகு கேது. இப்போ இவங்களுக்கெல்லாம் நாள் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரும். கேள்வி கேளுங்க, அடுத்த பதிவில் இதுக்கு நான் பதில் கண்டிப்பாக சொல்கிறேன். அவங்களுக்கும் நாள் இருக்குது. அந்த நாளில் அவங்களுடைய நிறம் என்ன, அந்த ஆடை நிற ஆடையை எப்படி உடுத்த வேண்டும் என்பதையும் சொல்கிறேன். தேவைப்படும் நபர்கள் கீழே கமெண்ட்ல கேளுங்க. கட்டாயம் நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்படி ஆடைகள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அணியும் பொழுது அந்தந்த நாளுக்கு ஏற்ற நிற உடைய நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு வெளியில் போனீங்கன்னா
நீங்கள் நினைத்து கொண்டு போகக்கூடிய காரியங்கள் எந்தவித தடையுமின்றி சிரமமின்றி எளிதாகவும் வெற்றியை தரக்கூடியதாகவும் அமையும். உறவுகளே, இன்றைய பதிவு உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.